இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆற்றிய பதில் உரை ஏமாற்றமாகவே இருந்தது. மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு 40 நாட்கள் தாவேக ஆட்சி ஏமாற்றமாக இருப்பது போல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பதில் உரையும் பெரும் ஏமாற்றமாக இருந்தது. வழக்கமாக ஆளுநர் உரைக்கான விவாதம், அதற்கு பதிலளிக்கக்கூடிய முந்தைய முதலமைச்சர்கள் அந்த விவாதத்தின் போது உறுப்பினர்கள், அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆக்கப்பூர்வமாக சொல்லக்கூடிய ஆலோசனைகள், கோரிக்கைகள், இதற்கெல்லாம் பதிலளித்து முதலமைச்சருடைய பதிலுரை அமையும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், சென்ற ஆண்டு ஆளுநர் உரைக்கு நடைபெற்ற அந்த விவாதத்தில் நான் பங்கு கொண்டு பேசிய போது, நீண்ட நாள் வாழ்நாள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தேன். அதற்கு பதிலளித்து பேசிய அன்றைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார், இதை அரசு நிறைவேற்றும் என்று சொன்னார்கள். அதேபோல விடுதலையும் செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய உறுப்பினர்கள் சொன்ன கோரிக்கைகள், ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொதுவாக அவருடைய முழு பதிலுரையும் பொதுவாக தான் இருந்தது. குற்றச்சாட்டுகளும் பொதுவாக தான் இருந்தது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு காவேரி படுகை, அதாவது டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்யப்படுமா, செய்ய முடியுமா, முடியாதா என்பது குறித்து விவசாயிகள் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள். காவேரி நீர் குறித்து விவசாயிகளுடைய அந்த அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு வார்த்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பதிலுரையில் இல்லாததை தான் பெரும் ஏமாற்றம் என்று குறிப்பிடுகிறேன். அது மட்டுமல்ல, பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து ஏற்கனவே 2 முறை இந்த அரசு அது குறித்த அறிவிப்புகளை செய்திருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்கும் என்று சொன்னார்கள். அதை தான் விவசாய பெருமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது குறித்து எதுவும் சொல்லாமல் விவசாயிகள் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே சொன்ன அதே அளவுக்கான தள்ளுபடி மட்டும்தான் இருக்கும் என்று குறிப்பிட்டது மாற்றமல்ல, அது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இது சட்டமன்றம், உறுப்பினர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி, ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால், there should be a very serious attentive reply from the honorable CM. That was missing. ஒரு கவனமாக உறுப்பினர்களுடைய பதிலுரை, உறுப்பினர்களுடைய விவாதங்களினுடைய கருப்பொருட்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு ஆற்றப்பட்ட ஒரு உரையாக இல்லாமல், அவர் எப்படி நடிப்புத் துறையில் இருந்தபோது நற்பணி மன்றத்தை தொடங்கினார், எப்படி அது தமிழக வெற்றி கழகமாக மாறியது என்ற வரலாறெல்லாம் ஆளுநர் உரைக்கு பதிலளிக்கக்கூடிய தீர்மானத்தில் பேசக்கூடியவை அல்ல. அது வேண்டுமென்றால் பொதுக்கூட்டத்தில் பேசலாம், சட்டமன்றத்தில் இல்லை. எனவே இது நிச்சயமாக ஒரு பெரிய ஏமாற்றத்தை அனைவருக்கும் அளிக்கின்றது. நன்றி.